வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். 9/10/2018 செவ்வாய்க்கிழமை. உங்கள் அனைவருக்கும் இந்த மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் சந்தோஷமான நிம்மதி கிடைக்கின்ற ஒரு நாளாக அமைய வேண்டும் என முதல் கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிங்காலுவாத சூத்திரத்திலே பௌத்த பக்தர்களுக்கு தெரியும், ஆனால் ஏனைய சமுதாயங்களுக்கு நாங்கள் அறியக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். ஆசிரியர்களையும் மாணவர்களையும் இடையிலே ஒரு நல்ல முறைகள் செயற்பாடுகள் இருக்கின்றன. அது நீங்கள் சிங்காலுவாத சூத்திர எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு மிகவும் அது அக்கறை செலுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆசிரியர்கள் தமது கடமைகளை செய்கின்ற பொழுதோ மாணவர்களும் அதே போல அவங்களுக்கு இருக்கின்ற கடமைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது மாணவர்களுக்கு நீங்கள் நன்றாக படிக்க முடியும், நன்றாக ஒரு நல்ல பிரஜைகளாக மாற முடியும். ஆசிரியர்கள் தமது கடமைகளை செய்கின்ற வேண்டும், அது தெய்வங்களாக ஒரு கடவுளாக நீங்கள் செய்ய வேண்டும். ஆசிரியராக இருக்கின்ற கடமைகளை செய்கின்றவர்கள் இது அக்கறையோடு செய்ய வேண்டும். அந்த ஆசிரியர்கள் தமது ஒரு கடவுளாக அந்த கடமைகளை செய்கின்ற பொழுது மாணவர்கள் அவங்களை பின்பற்றக்கூடிய மாணவர்கள் அவங்கள் கடவுளாக பார்த்து கொள்வார்கள். ஆனால் சில ஆசிரியர்கள் பிள்ளைகளை மிகவும் அவதானமாக அக்கறையோடு அந்த செயற்பாடுகளை செய்யாத காரணத்தினால் சில மாணவர்கள் சரியான முறையிலே அந்த வழி நடத்தக்கூடிய மாணவர்களாக மாற்றி அமைய முடியாது. அது கடவுளாக பார்க்க வேண்டும், ஒரு தெய்வமாக பார்க்க வேண்டும். ஒரு புப்பாச்சரிய என்று புத்த போதனத்திலே கூறுகின்றார். புப்பாச்சரிய அதே போன்று அது புப்பாச்சரிய அந்த விடயம் பெற்றார்களுக்கும் சேர முடியும். அந்த பெற்றார்களை தான் ஆசிரியர்களாக குழந்தைகளுக்கு இருக்கின்றார்கள். அந்த புள்ளை பெற்ற பிறகு ஒரு ஆசிரியராகத்தான் பெற்றார்கள் இருக்கின்றார்கள். அந்த விடயத்திலே பெற்றார்கள் தமது பிள்ளைகளுக்கு சிறந்த ஆச்சார முறைகளை பின்பற்றக்கூடியவராக இருந்தால் அந்த பிள்ளைகள் எந்தவிதமான தவறான செயற்பாடுகள் செய்வதற்கு சிந்திக்க மாட்டார்கள். இதுதான் மிகவும் அதிகமாக அக்கறை செலுத்தப்பட்டு பெற்றார்கள் ஆசிரியர்கள் அவங்களோட கடமைகளை பற்றி சிந்தித்து சரியான நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு தவறான வழிகளை செய்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் சரியான வழியை நடத்தப்படக்கூடியவராக நீங்கள் இருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே அப்படி இல்லாவிட்டால் ஒரு நல்ல மாணவர்களாக மாற்ற அமைய முடியாது. இந்த மாணவர்கள் தான் எமது செல்வந்தங்களாக எதிர்காலத்திலே நல்ல பிரஜைகளாக தலைவர்களாக மாற முடியும். அந்த தலைவர்கள் நல்ல தலைவர்களாக நாங்கள் மாற்ற வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த நாடும் சுதந்திரமாக இந்த நாடிலே எந்த விதமான சந்தோஷமே கிடையாது. அந்த சந்தர்ப்பத்திலே இது மனதிலே வைத்து கொண்டு நீங்கள் அக்கறைப்படுத்தி நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல செயற்பாடுகளை செய்ய முடியாது. அந்த புத்த பகவான் கூறப்பட்ட விடயங்களை நீங்கள் அக்கறை செய்துமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த மனிதராக வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாள் இந்த அமைதியான நல்ல நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளாக நீங்கள் பார்க்கின்ற நல்ல காரியங்களை வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் அமைய வேண்டும் என பிரார்த்தனை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும்
சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான விளம்பி வருஷம் புரட்டாதி மாதம் 23ஆம் நாள் 9/10/2018 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க, இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய, பெற்றோர்கள் தாத்தா பாட்டி போன்ற பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவருடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது வாழ்வில் நமக்கு நடப்பது எல்லாமே நல்லதாக அமையக்கூடியது. இன்றைய தினம் மங்களவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. இன்று அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாயிருக்கின்ற அன்னை பராசக்தியானவளை வழிபாடு செய்கின்ற சிறந்த விரத காலங்களிலே, அம்பிகையுடைய விரதங்களிலே சிறந்ததாகிய இந்த நவராத்திரி காலம் ஆரம்பம். இன்றைய தினம் இந்த அம்பிகையினுடைய நவராத்திரி வழிபாடு முதல் நாள் ஆரம்பம். துர்காதேவியினுடைய வழிபாடு. இந்த நவராத்திரி விரதம் என்பது பொதுவாக ஒவ்வொரு மாதங்கள் தோறும் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியான திதிவாரியான வாரவாரியான விரதங்களை எல்லாம் நாம் அனுஷ்டிக்கின்றோம். அந்த வகையில் இந்த புரட்டாதி மாதத்திலே வளர்பிறை பிரதமை முதல் நவமி ஈராக இந்த 9 திதிகள் அடங்கிய நாட்கள் நவராத்திரி என்று கொண்டாடப்படும். அவ்வாறு வருகின்ற பொழுது இது 9 நாட்கள் என்பது கணக்கு கிடையாது. இந்த 9 திதிகள் அடங்குகின்ற நாட்கள். எனவே இந்த 9 திதிகளும் 8 நாளுக்குள்ளே அடங்கிய காலங்களும் கடந்த காலங்களிலே நாம் நவராத்திரி விரதம் கொண்டாடி இருக்கின்றோம். 10 நாட்கள் விரிவடைகின்ற பொழுதிலும் இந்த நவராத்திரி கொண்டாடி இருக்கிறோம். அதேபோல இம்முறையும் இந்த 10 நாட்களுக்குள்ளே இந்த 9 திதிகள் விரிவடைந்திருக்கின்றன. எனவே இந்த முதல் 3 நாள், இந்த 3 திதிகள், பிரதமை, துதியை, திருதியை ஆகிய இந்த 3 திதிகளும் வீரத்துக்குரியவளாகிய துர்காதேவியை வேண்டி வழிபாடு செய்வது. அவ்வாறு இந்த வீரத்துக்குரிய துர்க்கை அம்பாளை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது வாழ்விலே நமக்கு எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி அன்னையினுடைய அருளினாலே எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே உலகளாவிலே வாழுகின்ற இந்துக்கள் எல்லாம் இந்த நவராத்திரி பூஜையை விரதமிருந்து அனுஷ்டித்து வருவது கண்கூடாக நாம் பார்க்கிறோம். இலங்கை திருநாட்டிலும் பல்வேறு பாகங்களிலும் இந்த அம்பாளுடைய நவராத்திரி நிகழ்வுகள், நைனை நாகபூஷணி அம்பாள் ஆலயம், கொழும்பு மயூரபதி பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தானம், இதுபோன்ற இன்னும் பல ஆலயங்களிலே, இவ்வாறு அம்பாள் ஆலயங்களிலே எல்லாம் இந்த நவராத்திரி காலத்திலே விசேஷமான பூஜை வழிபாடுகள் நடைபெறுவது ஒரு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான இந்த நவராத்திரி காலங்களிலே நாம் ஆலய வழிபாடுகள் செய்து அன்னை பராசக்தியை வீரத்துக்குரிய துர்க்கையாக போற்றுகின்ற இந்த 3 திதிகள், பிரதமை, துதியை, திருதியை ஆகிய இந்த 3 திதிகள் அடங்குகிற நாட்களிலும் துர்க்கை அம்பாளை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் தரக்கூடியவளாக இருப்பாள். அதேபோல பல்வேறு ஆலயங்களிலே இந்த திருப்பணிகள் நிறைவேறி மகா கும்பாபிஷேகங்களுக்குரிய ஏற்பாடுகள். அந்த வகையிலே ரத்னபுரி மாவட்டம் எகலியவடை எகலுடைய தோட்டம் 1ஆம் பிரிவில் அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்திலே நவம்பர் மாதம் 4ஆம் தேதி மகா கும்பாபிஷேகத்துக்குரிய ஏற்பாடு. அதேபோல ரத்னபுரி மாவட்டத்திலே எகலியகொடை நுககேன ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்திலே வருடாந்த உற்சவம் இம்மாதம் 26, 27, 28ஆம் திகதிகளிலே சங்காபிஷேகம், பால்குட பவனி, அதேபோல கரகம்பாலித்தல், வேட்டை திருவிழா, ரதபவனி போன்ற சிறப்புகள் நடைபெற இருக்கின்றன. நுரேலியா மாவட்டத்திலே வலைப்பனை பிரதேசத்திலே
ஹல்கரநோயா என்கின்ற பகுதியிலே நடுக்கணக்கு ஸ்ரீ கதிர்வேல சுவாமி ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்துக்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மட்டக்களப்பு செங்கலடி பங்குடாவளி இலுப்படிச்சேனை ஸ்ரீ சிவமுத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்திலே சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற புதிய ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நவம்பர் மாதம் 12, 13, 14 தேதிகளில் நடைபெறுகின்றன. அவ்வாறான நிகழ்வுகளும் கலந்து நவராத்திரி பூஜைகள் நடைபெறுகின்ற ஆலயங்களுக்கும் சென்று அம்பாளை வழிபட்டு அன்னை அருளை பெற்று மண்ணில் நல்லவன் அம்பாள வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். வசந்தன் டிவியின் ஆராதனை நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்று அக்டோபர் 7ஆம் தேதியில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த உலகில் அதிகமான மனிதர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முந்தைய காலங்களை விட தற்போது வாழ்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் ஒழுக்க நெறி பிறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுதும் இன்னமா புஇஸ்து லி உதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பது ஒழுக்க நெறி கொள்கைகளை நல்ல பண்பாடுகளை பூரணப்படுத்துவதற்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எல்லா துறைகளிலும் ஒரு ஒழுக்க நெறி கோட்பாட்டை அறிமுகப்படுத்தினார்கள். அது பொருளாதாரமாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், குற்றவியலாக இருக்கலாம், அல்லது ஏனைய எந்த துறையை எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சிறந்த ஒழுக்க நெறி கோட்பாட்டை அவர்கள் முன்வைத்தார்கள். அதன் மூலம்தான் இந்த உலகம் சிறந்ததொரு அமைதியான வாழ்க்கையை பெறும் என்றும் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு ஒழுக்க நெறிமுறைகளை உலகத்துக்கு முன்வைத்தார்களோ அதே போன்று வாழ்ந்தும் காட்டினார்கள். அவருடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நல்ல பண்பாடுகளும் நல்லொழுக்கங்களும் காணப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்றைய மனிதர்கள் அவர்களை அஸ்ஸாதிக் அல் அமீன் என்று அழைத்தார்கள். உண்மையாளன், நம்பிக்கையாளன் என்ற பட்டத்தை சூட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒழுக்க பண்பாடுகளை சிறந்த முறையில் முன்வைத்தார்கள். இன்று மனிதன் நாகரீகமற்ற முறையில் எல்லா துறைகளையும் சிறந்த அறிவை பெற்ற அந்த மனிதன் ஒழுக்கத்துறையில் வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாக அவனிடத்தில் அந்த மனிதம் என்ற தன்மை இல்லாமல் போயிருக்கின்றது. உண்மையில் ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக அல்லது உயர்ந்த மனிதனாக கண்ணியமிக்க மனிதனாக அவனை எடை போட வேண்டும் என்றால் அவனிடத்தில் சிறந்த ஒழுக்க பண்பாடுகள் இருக்க வேண்டும். ஒழுக்க பண்பாடுகள் இல்லாத பொழுது அவன் மனிதம் என்ற அந்த தன்மையிலிருந்து கீழிறங்கி மிருகத் என்ற தன்மைக்கு மாறுகின்றான். எனவே நாங்கள் இன்று பார்க்கின்றோம், இந்த உலகில் நிறைய பிரச்சனைகள் நடப்பதற்கு காரணம் அந்த மனிதர்களிடத்தில் இருக்கின்ற ஒழுக்க சீர்கேடுகள். மனிதர்களுக்கு காணப்படுகின்ற அந்த ஒழுக்க சீர்கேடின் காரணமாக இன்று உலகத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மனிதர் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்த மிக பெரும் பாக்கியம் எது? தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல பண்பாடு, நல்ல ஒழுக்கம் என்று. எனவே இந்த நல்ல பண்பாடும் நல்லொழுக்கமும் அந்த மனிதனிடத்தில் காணப்படுகின்ற பொழுது, குறிப்பாக இறைவனை நம்புகின்ற மனிதன் கூட இறை வழிபாடுகளில் ஏனைய வணக்க வழிபாடுகளை அவன் நிறைவேற்றுகின்றான். மாற்றமாக அவனுடைய பண்பாட்டில் அந்த ஒழுக்க நெறி பிறழ்வதால் அதிகமான பிரச்சனைகள் இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், இந்த ஒழுக்க நெறி கோட்பாட்டுகளை எல்லோரும் சிறந்த முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு இடங்களில் இதை பற்றி விழிப்பூட்டினார்கள். மீசான் மறுமை நாளிலே நன்மை தீமை அளக்கப்படுகின்ற அந்த தராசில் இந்த ஒழுக்கம் சிறந்த பண்பாடே நிறைய எடையை பெறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த ஒழுக்கவியலாக வாழ்ந்து காட்டினார்கள். அதனால்தான் அல்லாஹ் அவர்களுக்கு சான்று பார்க்கின்ற பொழுது இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீர் மகத்தான பண்பாடுடையவர் என்று அல்லாஹ் தஆலா சான்று பார்க்கின்றான். எனவே இவ்வுலகிலும்
மறு உலகிலும் நாங்கள் ஈடேற்றத்தை வெற்றியை பெற வேண்டுமானால் சிறந்த ஒழுக்க நெறி கோட்பாட்டை நாங்கள் பின்பற்றி அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் இந்த உலகிலும் மறு உலகத்திலும் ஈடேற்றத்தை தருவானாக என்று பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி என கருமையானவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள் நுழைகின்ற ஒரு கதை எங்களுக்கு நற்செய்தியாக கூறப்படுகிறது. மார்த்தா மரியாளை ஆண்டவர் இயேசு சந்தித்த அந்த சம்பவம், அவர் போகின்ற பொழுது அங்கே நடக்கின்ற ஒரு சம்பவத்தை தான் இந்த விவிலியம் இந்த பகுதி எங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அங்கே பார்த்தோம் என்று சொன்னால், மார்த்தா மரியா. மார்த்தா பல விதமான காரியங்களிலே அவர்களுக்கு தேவையான உணவு சமைப்பதிலெல்லாம் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார். மரியா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, மார்த்தா இப்பொழுது ஆண்டவரிடத்திலே ஒரு குறையை முன்வைக்கின்றார். அப்படி என்றால், நான் இங்கு கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன், கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் இவளோ ஒன்றுமே கண்டு கொள்ளாமல் உன் பாதத்தில் அமைக்கிறார், நீரும் அதை சொல்லாமல் பார்த்து கொண்டு நீர் சொல்லலாமே, எனக்கு உதவி செய்யும்படி சொல்லலாமே என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகின்றாய், ஆனால் தேவையானது ஒன்றே, அது நல்ல பங்கு, இந்த பங்கை இவள் தேர்ந்து கொண்டாள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு அழகாக ஒரு காரியத்தை இன்றைய நாளில் சொல்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கை உலக காரியங்களை பற்றியதாக இருக்கிறது, உலக விஷயங்களை பற்றியதாக இருக்கிறது, உலகத்தில் நடக்கின்ற சம்பவங்களை பற்றியதாக இருக்கிறது. ஆனால் நல்ல பங்கு எதுவென்றால், ஆண்டவர் சொல்வதை நாங்கள் கேட்டு நடக்கின்ற பொழுதுதான் அது நல்ல பங்காக மாறுகிறது. அந்த நல்ல பங்கை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோமா, அந்த நல்ல பங்கு கூடாக நாங்கள் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றோமா என்பதை தான் ஆண்டவர் இன்றைய நாளில் சிந்திக்க அழைக்கின்றார். இந்த பகுதியிலே இந்த மார்த்தாவை பார்க்கின்ற பொழுது எங்களில் நிறைய பேரை அவளோடு ஒப்பிட்டு பார்க்கலாம், மார்த்தாவோடு. அப்படி என்றால், இந்த மார்த்தா செய்வது போல உலகத்தில் நாங்கள் நிறைய விஷயங்களை செய்கின்றோம். நாங்கள் உழைக்கின்றோம், தொழிலுக்கு செல்கின்றோம், பிள்ளைகளை பார்க்கின்றோம், இந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்கின்றோம். ஆனால் இந்த காரியங்களிலெல்லாம் ஆண்டவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்று நாங்கள் அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்பதை நிறைய பேர் நாங்கள் மறந்து விடுகின்றோம். அப்படி செல்கின்ற பொழுது தான் எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ முடியும் என்பதனை ஆண்டவர் இன்றைய நாளில் எங்களை அழைத்து நிற்கின்றார் சிந்திப்பதற்கு. யோசித்து பார்ப்போம். நாங்கள் தொழில் செய்வது மிக முக்கியம், தேவையானதை சம்பாதிப்பது முக்கியம். ஆனால் அதைவிட மிக முக்கியம் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் அவருடைய பேச்சை கேட்பது, ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை, எங்கள் வாழ்க்கைக்கு என்ன சொல்ல விரும்புகின்றார், நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்பது கேட்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. மற்ற காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் நேரத்தை ஒதுக்குகின்றோம், ஆனால் ஆண்டவர் சொல்வதை கேட்பதற்கு எங்களால் நேரத்தை ஒதுக்க முடியவில்லை. இது வாழ்க்கையில் பெரிய தவறான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருக்கு தான் தெரியும் எங்களுடைய வாழ்வின் திட்டம். நாங்கள் எரேமியா புத்தகத்தில் வாசிக்கின்ற பொழுது அங்கே 11வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லும், அங்கே உனக்காக நான் திட்டம் வைத்திருக்கின்றேன், அந்த திட்டம் எனக்கு தெரியும் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, அந்த திட்டத்தின்படி வாழ்வதற்கு நாங்கள் ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து கேட்க வேண்டும். ஜெபத்திலே அவர் சொல்வதை நாங்கள் கேட்க வேண்டும். கேட்கின்ற பொழுதுதான் அதன்படி எங்களால் நடக்க முடியும். ஆகவே இதற்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட விசேட விதமாக அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்கின்ற மகளாக வாழ்வதற்கு இன்றைய நாளில் ஜெபிப்போம். ஆண்டவர் தாம் உங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.